கலவரம் வெடித்த நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி பதவியேற்றார். நேபாள ஜனாதிபதி ராம்சந்திர பவுடேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேபாளத்தின் தற்போதைய நாடாளுமன்றம் முழுமையாக கலைக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என நேபாள ஜனாதிபதி அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. Chandraviram Ponnusamy Radhakrishnan to the Constitution of India, as by law established, and that I will faithfully discharge. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வன்முறைக்கு பின் பிரதமர் மோடி முதல் முறையாக இன்று மணிப்பூருக்கு செல்கிறார். 5 மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் பிரதமர் மோடி மணிப்பூரில் 8500 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி மணிப்பூர் செல்வதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரவேற்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் மணிப்பூர் செல்வது நல்லதுதான், ஆனால் நாட்டின் முக்கிய பிரச்சனை வாக்கு திருட்டுதான் என்று அவர் கூறினார். சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதனை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இசைஞானி இளையராஜாவிற்கு தமிழக அரசு சார்பில் இன்று மாலை சென்னையில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைவு பரிசு வழங்கி பாராட்ட உள்ளார். தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். உங்க விஜய் நான் வரேன் என்ற தலைப்பில் லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. விஜய் பயன்படுத்த உள்ள பிரச்சார வாகனம் திருச்சி நோக்கி சென்றபோது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் தாவேகாவினர் உற்சாகமாக வரவேற்றனர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தாவேகாவினர் வரவேற்பளித்தனர். திருச்சி பெரம்பலூரை தொடர்ந்து அரியலூரிலும் விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது உள்ளிட்ட 25 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசியலிலேயே இதுவரை எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத வகையில் கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். பிரச்சாரம் நடைபெறும் இடங்களில் தாவேகாவினர் காவல்துறையின் வழிமுறைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பிரச்சார பயணங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு சிறப்பு அனுமதியும் எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளையும் தமிழக அரசு விதிக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் மூலம் நிலம் வாங்கியிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நிலம் வாங்கியது தொடர்பாக விவாதம் கிளம்பிய நிலையில் விளக்கம் அளித்துள்ளார். நெய்வேலி NLC நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படும் 2000 மெகாவாட் மின்சாரத்தில் 500 மெகாவாட் மட்டுமே தமிழகத்திற்கு கிடைப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 500 மெகாவாட் மின்சாரத்திற்காக இவ்வளவு விளை நிலங்களை இழக்க வேண்டுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். நடிகை பாலியல் புகார் அளித்தது தொடர்பான வழக்கில் சீமான் மன்னிப்பு கேட்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நடிகையை தொந்தரவு செய்ய மாட்டேன் என உறுதியளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஏன் நாடு முழுவதும் பட்டாசு விற்பனைக்கும் வெடிக்கவும் தடை விதிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள மக்கள் மட்டும்தான் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டுமா, மற்றவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காண நியூயார்க் பிரகடனத்தை ஆதரிக்கும் தீர்மானத்தை ஐநா பொது சபை அங்கீகரித்துள்ளது.
தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உள்ளிட்ட 142 நாடுகளும் எதிராக 10 நாடுகளும் வாக்களித்தன. பாலஸ்தீனம் என்ற பகுதியே இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலஸ்தீனம் என்ற தனி நாடு இனி ஒருபோதும் அமையாது என்றும் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 5 பணைய கைதிகளை மீட்க $6 மில்லியன் பைடன் கொடுத்துள்ளதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய ஆட்சியில் பணம் கொடுக்காமல் 67 பேரை மீட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் 4வது லீக் போட்டியில் ஓமனுக்கு எதிராக 93 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. தொடரை வெற்றியுடன் பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் மோதுகின்றன. அபுதாபியில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 2 நாட்களில் ஒடிசா, ஆந்திரா இடையே கரையை கடந்து செல்லக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையத்தில் யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வேலி அமைக்கும் பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வனப்பகுதிகளில் நீதிபதி சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி நேரில் ஆய்வு செய்த நிலையில் வேலி அமைக்கும் பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு உரைக்கு எதிர்ப்பு எழுந்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆளுநர் குறித்து பேசியதால் எதிர்ப்பு எழுந்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இரிடியம் மோசடி தொடர்பாக 40 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். 30 பேரை கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னையில் 12ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவியின் தந்தை சாதி பெயரை சொல்லி திட்டி கத்தியால் வெட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தனது மகளை காதலித்து வந்ததாக கூறி தாக்குதல் நடத்திய நிலையில் மாணவியின் தந்தை மற்றும் சித்தப்பா கைது செய்யப்பட்டுள்ளனர். குஜராத்திலிருந்து மும்பை சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் ஒரு டயர் கழன்று விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 75 பயணிகளுடன் விமானம் புறப்பட்ட போது டயர் கழன்று விழுந்த நிலையில் மும்பையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் ஆதரவாளர் சார்லி கிர்க் கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என நம்புவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய நாடுகள் தடையாக நிற்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை தற்போது இடை நிறுத்தப்பட்டுள்ளதற்கு ஐரோப்பிய நாடுகளே காரணம் எனவும் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸின் இளைய மகனான இளவரசர் ஹாரி காயமடைந்த வீரர்களுக்கு உதவ யுக்ரைனுக்கு ரயிலில் பயணித்துள்ளார். போரில் காயமடைந்த வீரர்களுக்கு மறுவாழ்வு அளித்து உதவும் வகையில் அவர் இந்த பயணம் மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 146 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய இங்கிலாந்து பில் சால்ட்டின் அதிரடி சதத்தால் 304 ரன்கள் குவித்து வியக்க வைத்தது. இமாலய இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்கா 158 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இந்திய வீரர் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியில் சக இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டியை வீழ்த்தினார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் 80 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை நுபுர் ஷரோன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 57 கிலோ எடை பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியாவும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் ஃபேடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரின் 8வது சுற்றை உலக சாம்பியன் குகேஷ் டிரா செய்தார்.
சக இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக்கை எதிர்த்து குகேஷ் ஆடிய போட்டி சுமார் 6 மணி நேரம் நீடித்து சமனில் முடிந்தது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகையாக வாழ்வது நீண்ட காலம் நீடிக்காது என பிரபல நடிகை சமந்தா கூறியுள்ளார். ரசிகர் கூட்டம், பாப்புலாரிட்டி எல்லாம் சிறிது காலத்திற்கானது மட்டுமே என்றும் அவர் பேசியுள்ளார்.